எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேபிளில் ஒரு ஃப்ரேம் செட்டப் பண்ண போகிறேன். இது ரெயிலிங் யூஸ் பண்ணுறதுக்கு. இது அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல எனக்கு தேவையான லென்த்துக்கு நான் அலுமினியம் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த உள்ள சர்க்கிள் கிட்ட நான் ஒரு டேப்பிங் போட போகிறேன் 6 mm. ஸோ 6 mm டேப் வச்சு நான் அப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு, இது எதுக்குன்னா இந்த ஃப்ரேமை இப்போ டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ மாட்டணும். ஸோ 6 mm ஸ்க்ரூ கரெக்டாக ஃபிட் ஆகுது. டேப்பிங் ஆக்சுவலாக த்ரெட் கிரியேட் ஆகும் உள்ள. இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த உள்ள த்ரெட்டு தெரியுதுல்ல. இது இந்த 90 டிகிரி ப்ராக்கெட். இது எக்ஸ்ட்ரூஷன் எங்கே கிடைக்குமோ அது கூட நமக்கு செட்டாகவே கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரூஷன் கூட வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த ப்ராக்கெட் 90 டிகிரி ப்ராக்கெட்டை நம்ம டேபிள் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டேபிளில் அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு சைட்லேயும். இப்போ டேபிளில் ஃபஸ்ட் நமக்கு எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அதே பொசிஷனில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் லென்த்தை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ டேபிளில் எனக்கு எந்த இடத்துல நீட்டாக இருக்கோ அந்த இடத்துல ட்ரில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 mm ட்ரில் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சிம்பிளாக போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இன்கேஸ் ட்ரில் போடாமல் சில ஸ்க்ரூ பண்ணும்போது வுட்டு டிப்பில் கண்ணால் உடஞ்சிரும், கிராக் ஆயிரும். ஃபுல் லென்த்துக்கும் நான் போக மாட்டேன். ஃபுல் திக்னஸ்க்கு ட்ரில் போட தேவையில்லை. ஒரு முக்கால்வாசி திக்னஸ் போட்டாலே மேக்ஸிமம் போதும். ஸோ ஸ்க்ரூ வச்சுட்டு நம்ம இந்த சைடும் அந்த சைடும் போகும்போது ஸ்க்ரூ போகிறது ஸ்மூத்தாக இருக்கும், அட் த சேம் டைம் டைட்டாகவும் இருக்கும். இப்போ பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் அந்த எட்ஜிலேருந்து. அது எதுக்குன்னா நான் அப்புறமா 3D பிரிண்டில் சின்ன கேப்பை ரெடி பண்ணிவிட்டு இந்த கார்னரை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதை நான் மேபி ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இது கூட கமெண்டில் பிக் ஆட் பண்ணுறேன். இப்போ ரெண்டு எண்டையுமே நம்ம ஸ்க்ரூ வச்சு லாக் பண்ணிட்டோம். இப்போ இது லென்த் ஆல்மோஸ்ட் அது 2 feet கிட்ட வந்ததுனால 2 எண்ட் மட்டும் போதும்னு நினச்சேன். இப்போ அதே மாதிரி டேபிளோட அந்த இன்னொரு எண்ட்லேயும் இதேமாரி செட்டப்பில் மார்க்லாம் பண்ணிவிட்டு ட்ரில் போட்டுட்டு அப்புறம் இந்த 90 டிகிரி ப்ராக்கெட் வச்சு நம்ம அந்த ஃப்ரேமை லாக் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த எண்ட்லேயே இப்போதைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த நம்ம ப்ராக்கெட்ஸ் வெர்டிக்கலாக அந்த எக்ஸ்ட்ரூஷனை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு மவுண்ட் பண்ண போகிறோம். டீ நட்டு, அப்புறமா 6 mm லென்த் இருக்கிற ஸ்க்ரூஸ். இது இப்போது நான் M4 ஸ்க்ரூ நட்டு வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள நட்டை தள்ளிட்டு அப்புறமா நம்ம ப்ராக்கெட்டை மவுண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்னொரு டெக்னிக் நான் அப்புறமா தான் கண்டுபிடிச்சி. இதில் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த ப்ராக்கெட்டில் ஸ்க்ரூவை வச்சுட்டு ஒரு 3-4 டர்ன் நீங்கள் நட்டை மாட்டிட்டிங்கன்னா நட்டை பொசிஷன் வச்சுட்டு உள்ளே லாக் பண்ணிடலாம். இப்படி நம்ம அலைன் பண்ணணுன்னு அலைன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க தேவையில்லை. நான் என்ன சொல்ல வந்தீங்க, நான் இன்னொரு இதில் ஒரு கிளிப் காமிக்கிறேன். ஸோ இப்போ வட்டியில் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த ப்ராக்கெட்டை லாக் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா என்னோடய டேபிளில் இருக்கிற ஃப்ரேமோட ஹைட்டு பார்த்தோம்னா 3 feet இருக்குது. வித்து பார்த்தோம்னா 1.5 4 அடி லென்த் இருந்துச்சு. ஸோ 4 அடி லென்த்துக்கு ஒரு ஃப்ரேமும்
3 அடி லென்த்துக்குள்ளே 2 ஃப்ரேமும் எடுத்துக்கிட்டு வெர்டிக்கலாக மவுண்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இப்போ 2 எண்ட்லேயும் இப்போது இது சி ஷேப்பில் மவுண்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. சி ஷேப்போட ஷார்ட்டஸ்ட் லென்த் வந்து 3 அடி. ஸோ இப்போ சைடில் இருக்கிற அந்த ஃப்ரேமில் வந்து அந்த கார்னர் ப்ராக்கெட்ஸ் வந்து 2 லூஸாக மாட்டி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எதுக்குன்னா பொசிஷன் நம்ம கரெக்டாக 2 சைடும் ஈக்குவலாக வச்சுட்டு அப்புறம் அதை லாக் பண்ணணும். இப்போ அந்த வெர்டிக்கல் ஃப்ரேம் எல்லாம் நிப்பாட்டிட்டு முடிஞ்சளவுக்கு அதை க்ளோஸாக வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் சொன்ன டெக்னிக் ஃபஸ்ட்டு யூஸ் ஆகணும். முதல்ல டீநெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அலைன் பண்ணியிருந்துக்கலாம். இப்போ என்னென்னா நான் மேக்னெட் யூஸ் பண்ணி அதை நான் உள்ளே அலைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்க்ரூ வச்சு டைப் பண்ணேன். லெஃப்டில் மட்டுமே இப்போ ரைட்லேயும். இந்த டீநெட் என்னென்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அலைன் ஆகிடும். ஸோ நம்ம லாக் பண்ணும்போது அலைன் ஆகிறதுனாலே நம்ம ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. பட் இது என்னோட லேட்டர் லேர்னிங் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மேக்னெட் யூஸ் பண்ணி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூஷனோட ஃப்ரேம் முடிஞ்சிட்டு இப்போ பின்னால் சப்போர்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரூஷன் வைக்காமல் இன்னொரு ஃப்ரேம் வச்சு பார்க்கலாமா, எனக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெகுலர் 3/4 இன்ச்சுக்குள்ளே அலுமினியம் ஃப்ரேம் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஒரு 90 டிகிரி ஆங்கிள் வச்சு அதை சேம் லென்த் எக்ஸ்ட்ரூஷன் லென்த் எல்லாம் எடுத்துருந்ததுனால அதே லென்த்தில் வந்து இப்போது இது எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல் த்ரூட்ரில் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் ஃபுல்லாகவே போட்டுட்டு அந்த அலுமினியம் ஃப்ரேமே வந்து வெர்டிக்கலாக உள்ளது ஹாரிசான்டலுக்குள்ளே இந்த ஆங்கிள் வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு போகிறோம். என்னென்னா இப்போ மேலே இருக்க அந்த பீம் மாதிரி இருக்கிற ஃப்ரேம் வந்து வெர்டிக்கலாக காலம் மாதிரி நிற்கிற ஃப்ரேம் மேலே வச்சா கொஞ்சம் லோடு கொஞ்சம் ஈஸியாக எடுக்கும். இல்லைனா ஃபுல் வெயிட் வந்து நமக்கு ஸ்க்ரூ மேலேயே இல்லைன்னா இந்த ஆங்கிள் மேலே மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நம்ம அந்த ஃப்ரேம்க்கு மேலே ஃபிட் ஆகிற மாதிரி லென்த்தில் கட் பண்ணிக்கிறோம். இப்போ காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரூஷன் வந்து 1 மீட்டர் வந்து குறைஞ்சது மார்க்கெட் கிட்ட போனால் கூட உங்களுக்கு 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போது அதே இது இப்போ அலுமினியம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபுல் லென்த் வந்து 12 ஃபீட் அது மாரி 100 தான் வரும், 150 வந்து தான் இருக்கும். இப்போ இந்த அலுமினியம் ஃப்ரேம் நம்ம ரெடி பண்ணதை மவுண்ட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஹேண்டில் பேக்கெட்டை உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இதை ஃபுல் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணாமல் லூஸாக அந்த நட்டு இதுக்குள்ள லாக் ஆகிற மாதிரி மட்டும் போட்டுட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி பொசிஷனில் வச்சிடலாம். இந்த எக்ஸ்ட்ரூஷன் இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம லேட்டராக ஏதாவது பார்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் வைக்கிங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ அப்புறமா ஒரு டீநெட் வச்சிட்டோம்னா அதை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்க அட்டாச்மெண்ட்ஸ்லாம் அப்பப்போ பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக வேறு எதுவும் பார்ட்ஸ்லாம் ரொம்ப ரெடி பண்ணணும் அவசியம். அட் த சேம் டைம் இன்கேஸ் ஃபியூச்சரில் அதில் ஸ்லைடர் அந்த மாதிரி ஏதாவது ரோலர்ஸ் வைக்கணும் நினச்சோம்னா கூட ஈஸியாக வச்சுட்டு போய்க்கலாம். ஆனால் இதே வேறு ஏதாவது ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு சைஸ் நம்ம எல்லாம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து நான் நட்டு போல்ட்டு வச்சு அந்த ஃப்ரேம் கூட டைட் பண்ணியாச்சு. அதேமாதிரி கீழே இருக்க அந்த ஸ்க்ரூஸையும் டைட் பண்ணிட்டோம். நமக்கு ஆக்சுவலாக சைட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரூஷனில் இருக்கிற ஸ்க்ரூ ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே இருக்கிறதுனால ஃப்ரேமோட ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம ஃப்ரேம் வந்து நான் இப்போதைக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக மவுண்ட் பண்ணுறது என்னுடைய பிளானாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஹெவியாக ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மேபி இந்த ஸ்ட்ரென்த் இது காணுமானு எனக்கு தெரியல. அது யூஸ் பண்ணும்போது மேபி வேறு ஏதாவது சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ஏதாவது க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு இப்போது சென்டர் டேபிள் படம் பக்கத்தில் பார்த்தோம்னா
நமக்கு இது சப்போர்ட் எக்ஸ்ட்ரா இருக்காது. ஸோ இப்போ அந்த அலுமினியம் ஃப்ரேம் வந்து அந்த இன்னொரு ரெண்டுலையும் அதேமாதிரி நட் போட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் கூட இப்போ இந்த பாக்ஸ் டியூப்லாம் பார்த்தோம்னா நமக்கு 1 mm அந்த ரேஞ்சில் திக்னஸ் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரூஷன்லாம் பார்த்தோம்னா திக்னஸ் ரொம்ப அதிகம். அதே டைமில் அது வெயிட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக பெண்ட் ஆகிறது கொஞ்சம் சான்சஸ் கம்மி. அலுமினியம் ஃப்ரேம் கொஞ்சம் பெண்ட் ஆகுது அதிகம். இன்கேஸ் பெண்டே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து 2040 அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் ப்ரிஃபர் பண்ணணும். அதோட பெண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி மேலே அந்த பீம் மாதிரி இருக்கிற ஃப்ரேம் வந்து காலம் மேலே உட்கார மாதிரி பொசிஷனில் வச்சுருக்கேன். இது ஸ்க்ரூ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இன்னும் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் ஷார்ட்டாக. இது நான் டெம்பரரி இப்போதைக்கு இந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். வேணுங்க லென்த்து தேவையான லென்த்து மட்டும் வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரேம் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரூஷனோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும் கார்னர்ஸ் எல்லாமே. ஃப்ரேம்ஸ் ரெண்டுமே இப்போ மவுண்ட் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா நமக்கு ஓப்பன் ஹெட் நிறையவே இருக்குது. இந்த கார்னர்ஸில் ஓப்பனாக இருக்குது. ஸோ நமக்கு அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறேன்னா 3D பிரிண்ட் பார்ட் கவர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை கரெக்டாக அது கவர் அந்த ஹோல் கவர் ஆகுற மாதிரி வேறு எதாவது டஸ்ட் உள்ள போகாமல் இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி ஸ்க்ரூ அந்த சிங்கிள் ஸ்க்ரூ ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயே மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்டென்ஷனுக்கும் அதே மாதிரி ஒரு கார்னர் ப்ராக்கெட் ரெடி பண்ணிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த டீநெட்டை ஃப்ரேம் அந்த கார்னர் ப்ராக்கெட் கூட மவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்லைன் செட் பண்ணிட்டோம்னா அந்த அலைன் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காது. வர்டிக்கலாக இருக்க காலம்ல கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கேமரா இதில் மவுண்ட் பண்ணிவிட்டேன். எல்லா டைம் ஃப்ரேம் ரெடி. இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நான் பண்ணிக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.